பிராமணர்கள் இருக்கிற இடத்துல தான் எப்போவுமே சோடா பாட்டில் அடிப்பாங்க, ஏன்னா ஓட்டு போட வரமாட்டாங்க, அவன் வந்தால் நமக்கு எதிராக ஓட்டு போடுவாங்கன்னு. அன்னைக்கு இஸ்லாமியர்கள் வந்தால் நமக்கு எதிராக ஓட்டு போடுவார்கள், காரணம் நம் பாஜகவுடன் சேர்ந்து இருப்போம். அடிங்கன்னு சொன்னது உங்கள் அப்பா, அடித்தது உங்கள் கட்சிக்காரன் பரிதிகளை எழுதி சாட்சி, அவர் உயிரோடு இல்லை. நீங்கள்லாம் இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறதுக்கு அருகதை இருக்கா? அடுத்து எங்கே வெயிட் பண்ணுறாரு அமித்ஷாவுக்கு. என்னையா காரணம் அப்படின்னா, இபிஎஸ் டெல்லிக்கு போய் அவரை பார்க்குறத என்னைய கலந்துக்க பேசவே இல்லை, அவருக்கு வேண்டிய 4 பேரை கூட்டிகிட்டு போயிட்டார். அப்போ எனக்கு எங்கே முக்கியத்துவம் அப்படின்னு உட்கட்சி பிரச்சனை. இதை பண்ணினதுக்கப்புறம் இந்த திமுககாரன் என்ன பண்ணால், இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஆளுங்களை கூட்டிகிட்டு போகிறவன், ஏய் 400 ரூபா கொடுக்குறாங்க, நம்ம கட்சி மீட்டிங்கில் வந்து கோஷம் போடும், நம்ம ஸ்டாலின் பாலு வந்து சொல்லணும், மாநாடு வா, பிரியாணி தரோம், தண்ணி தரோம், பாட்டல் வா. 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாம் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டான் திமுக. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன? முக்கியமான நம்முடைய அரசியல் சம்பந்தப்பட்ட செய்தி அலசலை இப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, வெறும் அரசியலையே பேசிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் புதுமையாக வேறு ஏதாச்சும் பேசலாம் அப்படிங்கிறதுனால, சனி பெயர்ச்சி நமது அரசியல் இது என்ன பண்ணும்? எனக்கு ஓரளவு ஜாதகம் ஜோசியம் படித்திருக்கிறேன். 18 வயசுலேயே நான் படிச்சுட்டேன். என்னுடைய தந்தையார் சொல்லி கொடுத்தார். நான் போனதை பார்த்த உடனே எனக்கே பயம் வந்துடுச்சு, நம்ம ஒரு ஜோசியராக மாறிடுவோமோ. அப்புறம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டா ஒவ்வொருத்தரும் சாமின்னுருவான், காலில் விழுக ஆரம்பிச்சிடுவான். 18-20 வயசுலேயே எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தாரு என்னுடைய தந்தை. அதோடு நானே நிறுத்திட்டேன் பார்க்குறது. நம்மளை சாமினாக்கிடுவாங்க, நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளவோ இருக்குது அப்படின்னு அதோடு நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் அது தொழிலாக வைக்கலை, அப்பப்போ பார்ப்பேன், அவ்வளோதான். எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் தான் இதை பேசுகிறேன். நான் ஒன்றும் பெரிய ஜோசியர் அல்ல, நான் ஒரு சாதாரணமான ஆள். நிறைய பண்டிதர்கள் இருக்காங்க ஜோசியம் சொல்கிறது, அதனால் அவங்ககிட்ட தான் நீங்கள் பார்க்கணும். என்கிட்ட எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை அரசியல் கலந்து இப்போ பேச போகிறோம். சனி பெயர்ச்சியும் தமிழ்நாடு அரசியலும் இதுதான். இப்போ சனி இப்போ பயிற்சி ஆயிடுச்சு. ஆனால் திருநள்ளாறில் சனிக்கு என்றைக்கு பூஜை பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் சனி பயிற்சி. இப்போ ஏப்ரல் மாதமா மார்ச் மாதம் 27ஆம் தேதி சனி பயிற்சின்னு எல்லா ஜோதிடர்களும் சொல்லிட்டாங்க. ஆனால் திருநள்ளாறில் சனி பகவான் கோயிலில் அறிவிப்பு விட்டாங்க, அதெல்லாம் கிடையாது, 2026 தான் சனி பயிற்சி, அப்போ தான் திருநள்ளாறு சனி கோயிலில் பூஜை நடத்துவோன்ட்டான். எல்லாருக்கும் ஒரே குழப்பம், திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் சொல்கிறது உண்மையா, இல்லை இங்கே இருக்கிற ஜோசியர்கள் சொல்கிறது உண்மையா, இதில் எது உண்மைன்னு எல்லாருக்கும் குழப்பம். முதல்ல அந்த குழப்பத்துக்கு பதில் சொல்லிடணும். அதாவது ஜோதிடத்தை பார்க்குறதுல 2 வகை இருக்குது. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் ரொம்ப பழமையானது. நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், பெரிய பெரிய யோகிகள் அவங்கெல்லாம் அப்போ ஒன்றா கூட்டிகிட்டு என்ன பண்ணாங்கன்னா, கிரகங்களுடைய அசைவுகளை, கிரகங்களுடைய நகர்வுகளை அவங்க தன்னுடைய இதிலேயே கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தியில் கண்டுபிடிச்சு, கிரகங்கள் இப்படித்தான் நகர்கிறது, கிரகங்கள் இவ்வளோ வேகத்தில் நகருது, கிரகங்கள் நகரக்கூடிய இது என்னங்கிறத அவங்க எல்லாருமே எழுதிட்டு போயிட்டாங்க. அவங்க சொன்ன வேகத்தை பின்பற்றி கணிப்பது தான் வாக்கிய பஞ்சாங்கம். ஆனால் 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டெலஸ்கோப்பெல்லாம் வந்துச்சு. முனிவர்கள் பெருமனே அவங்களுடைய இதில் சொன்னதை விட டெலஸ்கோப்பை வச்சு விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி கிரகங்களின் நகர்வுகள் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடித்து அதில் உருவாக்கப்பட்டது தான் திருக்கணித பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கம் ரொம்ப அக்யூரேட், ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது விஞ்ஞானத்தின் அடிப்படையில் டெலஸ்கோப் இதெல்லாம் வச்சு பார்த்ததுனால அதுக்கு தான் மரியாதை. வாக்கிய பஞ்சாங்கத்தை இன்னும் சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க.
அவங்க தான் சொல்கிறாங்க 26 2026 சனி திருநள்ளாறு சனி கோயில்லையும் அதை தான் சொல்கிறாங்க. அது எனக்கு தெரிந்தவரை பாக்கிய பஞ்சாங்கம் தான் சரியானது. ஏன்னா விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டது. அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி இருந்து தான் சனி எல்லாருக்கும் மாறுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சனி மாறினோடனே ஜோசியர்கள் பூரா பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. சிம்மராசின்னு ஒன்றுக்கு சொல்கிறாங்க ஒரு ஜோசியர் 100% செல்வம் வந்து சேருங்கிறான், செல்வமாக கொட்டுங்கிறான். இன்னொரு ஜோசியர் அதிலேயே ஜாக்கிரதை, ஒரு பெண்ணால் ஆபத்து வரப்போகிறது, ஒரு பெண்ணால் பேர் கட்டப்போகிறது, கிடப்போகிறது, கடவுளே நினைத்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. அதே சிம்மராசி. ஜோசியங்கிறது ஒன்று. ஆனால் ஜோசியம் பூரா ஒரு ஆள் நல்லா இருப்பாங்க, நீ கோடீஸ்வரன் ஆமாங்கிறோம், கோடியாக கொட்டும். ஒரு ஆள் ஒன்று இப்போ கடவுளாலும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரே ராசிக்கு சொல்கிறாங்க. அப்போ எதை நம்புறதுன்னே ரொம்ப பெரிய குழப்பமாக இருப்பீங்க. ஆனால் எல்லோரும் ஒன்று புரிஞ்சுக்காங்க, இந்த ஜோசியர்கள் பூரா உங்களை ஏமாத்துறாங்க. எப்படின்னா சனி அப்படின்னீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 லட்சம் பேர் சிம்மராசியாக இருப்பாங்க. 3 லட்சம் பேர். இந்த சிம்மராசிக்கு சனி மாறுச்சுன்னா 3 லட்சம் பேருக்கு ஒரே பலன் கொடுக்காது. 3 லட்சம் பேருக்கும் செல்வம் வந்து கொட்டாது. 3 லட்சம் பேருக்கு பொன்னால் ஆபத்து வராது. 3 லட்சம் பேருக்கு வந்து பிரச்சனைகளை சந்திப்பாங்கன்னு சொல்கிறதும் பொய். எப்படின்னா சனிங்கிறது பொதுவாக மாறுறது. ஆனால் அது 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும். ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த சிம்மராசிக்காரவங்க 2 லட்சம் பேருன்னு இல்லை, இந்த 2 லட்சம் பேரும் வேறு நாளில் வேறு வருஷத்தில் வேறு நேரத்தில் பிறப்பாங்க. அப்போ அதுதான் ஜாதகம். நீங்கள் பிறந்த நேரம், நீங்கள் பிறந்த வருஷம், நீங்கள் பிறந்த நாள், இதை வச்சு தான் ஜாதகத்தை குறிப்பாங்க. அந்த ஜாதகத்தில் தான் உங்களுக்கு இன்ன தசை இன்ன புத்தின்னு வரும். அப்போ சிம்மராசிக்காரவங்களே ஒவ்வொருத்தருக்கும் பிறந்தது நேரம் வேறு, பிறந்த நாள் வேறுங்கும்போது பலன்கள் மாறும். ஜாதகத்தை வச்சு தான் பலன் சொல்ல முடியும். வெறும் சனி பயிற்சியும் இதையும் வச்சுக்கிட்டு பலன் சொல்லணுன்னா அது பொது பலன்தான். இப்போ ஸ்டாலின் வந்து சிம்மராசி, ஒரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறவனும் சிம்மராசி இருப்பான். ஆக பணம் வந்து கொட்டும்னா பிச்சைக்காரனுக்கு எப்படி வந்து கொட்டும்? பிச்சைக்காரனுக்கு எப்பவும் கிடைக்கிறத விட கொஞ்சம் அதிக வசூலாகும். அதுதான் ஸ்டாலின் வந்து பணம் கொட்டும்னா என்ன அர்த்தம்? இன்னும் துபாயை விட்டுட்டு ஜெர்மனி, ஜப்பான் அங்கெல்லாம் போய் கம்பெனியாக இருப்பார். நல்ல நிலைமை. ஆக பலன் ஒன்றா இருக்காது. பலன் அவங்கவுங்க தசா புத்தி அதை வச்சு தான் பலன். அதனால் ஜோசியர் சொல்கிறது பூரா ஏமாத்து வேலை. 8ல் சனி சிம்ம ராசிக்கு எல்லாருக்கும் கஷ்டம் வரும்னு சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன ராசியோ, நீங்கள் என்ன நேரத்தில் பிறந்தீங்களோ, எந்த இதில் உங்கள் ஜாதகத்தை வைத்து தான் பலன். எதுக்கு சொல்கிறேன்னா 1996 அந்த டைமில் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி வந்தது. ஜெயலலிதா சிம்மராசி, ஸ்டாலின் சிம்மராசி. ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க, கைதாயிட்டார், ஜெயிலுக்கு போனார் 1 மாதம். எல்லோரும் சொன்னாங்க அஷ்டம சனி பார்த்தீங்களா, ஜெயலலிதாவுக்கு வேலை காட்டிச்சு, ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஆனால் அதே ஸ்டாலின், அதே சிம்மராசி மாநகராட்சி மேயர் ஆனார். அதே 96களில் அஷ்டம சனி இருக்கும்போது மாநகராட்சி மேயர் ஆனார். அப்போ என்னாச்சு? அதே சிம்மராசிக்கு ஒருத்தருக்கு நல்லது செஞ்சுருக்கு, ஒருத்தருக்கு கெட்டது செஞ்சுருக்குன்னா அவங்க ஜாதகத்தில் என்ன தசை என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத வச்சு தான் பலன் நடக்கும். அதனால் நான் எல்லோருக்கும் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு சனி பயிற்சி நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு ஜோசியர்கிட்ட போங்க, எனக்கு சனி பயிற்சி வருது, இதுதான் என் ஜாதகம், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? உங்களுக்கு தசை புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா சனி கிட்டக்கே வர மாட்டார். உங்களை திசையை நடத்தி கொண்டு இருப்பது தான். குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சனி இது வந்துருச்சு, சனி வந்து கெட்டது பண்ண முடியுமா? குருவை மீறி உங்கள் தசை. குரு என்ன சொல்லுவார் தெரியுமா? சனியை பார்த்து, சனி நிறுத்தும்பார். நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், இவருக்கு தசை, என்னுடைய தசை, என் தசை நடக்கும்போது உள்ளே வராதுன்னு நிறுத்துவார், தடுப்பாங்க. அப்போ உங்கள் தசை நல்லா இருந்தது, குரு உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா சனி வாழாட்ட முடியாது. அதனால எல்லாருக்குமே சனி கெட்டுன்னு இது பண்ணுவாருன்னு சொல்ல முடியும்.
அதே மாதிரி சனி வந்து என்ன பண்ணுவார், அவங்க ராசிங்களுக்கு கும்பராசி மகர ராசி எல்லாம் 7 நாட்டு சனி வந்தாலும் கெடுதலை கொஞ்சம் அமைக்கி வாசிப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே பலன் நடக்காது. அதனால் துலா லக்னத்தில் சனி உச்சமாயிட்டாருன்னா அந்த ஜாதகருக்கு சனி ரொம்ப அதிக கெடுதல் பண்ண மாட்டார். இதெல்லாம் விதிவிலக்கு. அதனால் சிம்மராசினோடனே எல்லோரும் மோசமாக இருப்பாங்க, எல்லோரும் ஜெயிலுக்கு போவாங்க, எல்லோரும் உண்வாங்க சொல்கிறது தவறு. ஜோசியர்கள் உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சனி மாறுறது, கிரகங்கள் மாறுவதுங்கிறது பொது பலன். அதாவது உங்கள் ஜாதகம்தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தனி பலன். அதனால் யாரும் பயந்துடாதீங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த சனி மாறுறதை பற்றி யாரும் கண்டுக்காதீங்க. சனி மாறுறது ஏன் பெருசாக பேசுகிறாங்கன்னா, மொத்தம் 9 கிரகம் இல்லை, ராகு கேது அவங்க 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவாங்க. அவங்க சாயா கிரகம், பெருசாக ஒன்றும் இல்லை வராது. அவங்க கிரகம் லிஸ்ட்லேயே வரமாட்டாங்க. மொத்தம் 7 கிரகம். அதில் ராகுவும் கேதும் சாயா கிரகம். அவங்க 1.5 வருஷத்துக்கு மாறுவாங்க. அதை யாருமே பெருசாக ராகு கேது பயிற்சின்னு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களால பெரியதெல்லாம் நல்லதும் ஒன்றும் இல்லை, கெட்டதும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள். சனி ஒரு ஆள் தான் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுவார், ஒரே இடத்துல இருப்பார். அதனால் உங்களுக்கு கஷ்டம் வந்து அதிகம் வரும். 2.5 வருஷத்துக்கு நல்லது நடந்தாலும் அதிகம் நடக்கும். அதனால தான் சனி பயிற்சிக்கு எல்லாம் சாமி கும்பிட்டுக்கிட்டு தெரியுறான். குரு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும். ஸோ அதுக்கு அடுத்தது குருவுக்கு பயப்படுவாங்க எல்லாம். இந்த மற்றதெல்லாம் சந்திரன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை மாறிடுவாங்க. சந்திரனை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அந்த ஆள் தான் 2 நாள் இருப்பான்ப்பா, போயிடுவான். கட்டது வந்தாலும் 2 நாள் நடக்கும், அப்புறம் போயிடுவான்ப்பா. சூரியன் 1 மாதம்ப்பா, கெட்டது நடந்தால் என்ன 1 மாதம் போயிடுவான். மற்றபடி செவ்வாய் சுக்கிரன் எல்லாமே 2 மாதம் 3 மாதம் மாறிடுவாங்க. ஆனால் அந்த சனி 2.5 வருஷம், குரு 1 வருஷம், இதில் தான் பலன்கள் இதாகும். இந்த சனி 2.5 வருஷம் இருக்காருன்னா மொத்தம் 12 ராசி. இந்த சனி 3 கட்டத்தை தவிர 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 கட்டத்தில் வரும்போது தான் எல்லோருக்கும் சனி நல்லதை செய்வார். மற்ற எல்லா வீடுகளில் வரும்போது சனி கெட்டதை தான் செய்வார். அந்தந்த ஃபீல்டில் உழைப்பார். உங்கள் லக்னத்தில் சனி வந்துட்டால் உங்கள் உடல் நலத்தை கெடுப்பார். 2ல் சனி வந்துட்டால் குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்குவார். 3ல் வந்ததுன்னா உங்களுடைய இவங்க இருக்கான் சகோதரர்களுடன் உங்களுக்கு சண்டையை உருவாக்குவார். 4ல் வந்தால் தாய்க்கு நோய் வரும், மற்றபடி விபத்துக்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. 5ல் வந்தால் உங்கள் குழந்தைகள் வந்து நலம் பாதிக்கலாம். 6 நல்லது செஞ்சிருவார். 7 வந்தால் அவங்க மனைவிக்கு கெடுதல் நடக்கும். 8 வந்தால் ஆக்சிடெண்ட்டு. இது ஏன்னா அது வந்து ஆயில் ஸ்தானம், கேர்ஃபுல்லாக இருக்கணும். 8ஆம் இடத்தில் சனி வந்தால். 9ல் வந்தால் உங்களுக்கு பாக்கியத்தை கெடுப்பார், தந்தைக்கு உடல் நலம் குறையும். 10ல் வந்தால் வேலையை வந்து உங்களுக்கு வேலையில் பிரச்சனை வரும். 11ல் வந்தால் நல்லதை செய்வார். 12ல் வந்தால் விரயத்தை உண்டு பண்ணுவார். அவர் சனி எப்போவுமே பார்த்திங்கன்னா அவர் சுற்றுற 30 வருஷம், அவர் ஒரு சுற்று 30 வருஷத்தில் 22 வருஷம் ஏதாச்சும் ஒரு கெட்டது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். இத்தனை ஆஸ்பத்திரி இருக்குன்னா நாட்டில் எல்லாம் சனியால் தான். சனி வந்தால் தான் நோயை கொடுப்பார். அதனால் சனி தான் மெயின் எல்லாத்துக்கும் காரணம். சனி அப்படி இப்படின்னு நீங்கள் பயந்துக்கிட்டு யாரும் குழப்பம் பண்ணக்கூடாது. உங்களுடைய கடமையை பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க. அதில் பிரச்சனை வந்தால் எது வந்தால் தன்னம்பிக்கையோடு அதை எதிர்த்து போவாங்க, அவ்வளோதான். என்ன ஜாதகத்தை பார்க்குறது, நல்ல நேரம் இருந்தால் கொஞ்சம் நீங்கள் ஜாலியாக வாழ்க்கையை ஓட்டலாம். கெட்ட நேரம் வருதுன்னா ஜாக்கிரதையாக வாழ வாழ்க்கையை ஓட்டணும். அதுக்காகத்தான் இந்த ஜாதகத்தையே பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை நடத்தாதீங்க. அதை வந்து கவலைப்பட வேண்டியதும் இல்லை. இந்த சனி பயிற்சி இவங்களுக்கு என்ன நல்லது செய்யுமா இது செய்யுமான்னா, முக்கியமாக ஸ்டாலினுக்கு வந்து சனி பயிற்சி 8ஆம் இடம் வந்திருக்கு. ஆனால் அவருடைய அதிர்ஷ்டவசமாக வந்து மே மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே குரு சாதகமான இடத்துல வருது. ஸோ 1 வருஷத்துக்கு நல்லது தான் செய்யும். அந்த மற்ற கிரகங்களும் சாதகமான இடத்துல சிம்ம ராசிக்கு இருக்குது. இந்த மாதிரி மார்ச் 27லேருந்து மே 13 வரை கொஞ்சம் பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால் தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை சனி பகவான் செய்வதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் சனி பயிற்சியை பற்றி நம்முடைய கருத்து. சனி பயிற்சியும் தமிழ்நாடு அரசியலும் அப்படிங்கிறதுல நம்முடைய கருத்து இதுதான். இன்று தெலுங்கு புத்தாண்டு. அதனால் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய தெலுங்கு பேசும் அதாவது தமிழ்நாட்டிலேயே ரொம்ப வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தெலுங்கு பேசுவாங்க. நாயுடு, ரெட்டியார் இவங்கெல்லாம்.
அவங்களெல்லாம் நம்ம தெலுங்கு பேசும் மக்கள்னு ஒதுக்கக்கூடாது. ஏன்னா பரம்பரையாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வீடுகளில் தெலுங்கு பேசுவாங்க. அதனால் அவர்களுக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால அவர்கள் அனைவருக்கும், அதாவது தெலுங்கு மொழியை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை மக்களுக்கும் நம்மளும் தெலுங்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு அடுத்தது ஸ்டாலின் சொல்லியிருக்கார். அவர் இங்கே நம்ம தமிழ் தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு சொல்லலை, ஓங்கோல்காரவங்களுக்கு தான் சொல்கிறாரு நினைக்கிறேன். அதனால் அவர் தெலுங்கு புத்தாண்டு, ஏன்னா வீட்டில் பூரா தெலுங்கு தான் பேசுவாங்க அவங்க, ஸ்டாலின் கருணாநிதி வீட்டில். அதனால் அவர் அந்த உணர்வோட தெலுங்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது யுவராஜும் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா ஸ்டாலின் அவங்க அப்பா தமிழ் மேலே, தமிழர்கள் மேலே அவருக்கு மிகப்பெரிய வெறி, கோபம். அதனால தான் தமிழ் புத்தாண்டே இல்லைடானார், தெலுங்கு புத்தாண்டு இருக்குன்னார். தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 இல்லைடானார். மறைமலை அடிகளாக சொல்லியிருக்காரு, சுருடா விட்டார். எதையோ ஒன்று சொல்லி, உண்மையான தமிழ் உணர்வு இருந்தால் தானே, நடிகர் தானே அவர். அதனால் தமிழ் புத்தாண்டுக்கோ வாழ்த்து சொல்ல மாட்டார். தை மாதம் 1ஆம் தேதி தாண்டா தமிழ் புத்தாண்டுன்னு கூத்தடிச்சு அப்படி ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை செஞ்சதை நான் இதுவரை எங்கேயுமே பார்க்கல. தமிழ் புத்தாண்டு கிடையாது, தமிழ் புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார். அவங்க டிவி, சன் டிவி, கருணாநிதி டிவி எல்லாம் பார்த்திங்கன்னா தை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு. உலகம் பூரா இருக்கிற 8 கோடி தமிழன், 10 கோடி தமிழன் வேறு மாதிரி கொண்டாடுவான். இந்த தெலுங்கு ஓங்கோல்காரர் மட்டும், இந்த ஓங்கோல்காரரான கருணாநிதி மட்டும் தமிழ் புத்தாண்டே இல்லைன்னாரு. நல்ல வேலை அவர் பையன் இதில் பிடிவாதம் பிடிக்கலை. அவர் எங்கள் அப்பா பேர் வச்சுருவேன், அவ்வளோதான்ப்பா, நீ மற்றதெல்லாம் உங்கள் அப்பா தமிழ் புத்தாண்டே இல்லைன்னாரு. அது உதைக்க வரான்ப்பா, எல்லாம் எங்கள் அப்பாவை வரம் தெரியாமல் சொல்லிட்டாரு, அதனால் அதில் வேணாம், அது எல்லோரும் கொண்டாடிக்கிட்டோம். ஆனால் நாங்கள் தெலுங்கு புத்தாண்டு நாங்கள் இங்கே ஓங்கோல் இருந்ததுனால நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம் அப்படின்னு வாழ்த்து சொல்லிட்டார். அவர் பையன் அவர் தெலுங்கு புத்தாண்டு வாழ்த்து சொல்லலை. ஏன்னா இப்போ அப்பா சொல்லிட்டாரு, வரலை, இனிமேல் சொன்னாரா தெரியல. அவர் வாழ்த்து சொல்கிறார், ரம்ஜான் வாழ்த்து. அதை என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக வாழ்த்து தெரிவிக்கிறேன்கிறாரு. ரம்ஜான் இஸ்லாமியர் குடும்பத்தில் ஒருவனாக வாழ்த்து தெரிவிக்கிறேன். இவருக்கு எத்தனை குடும்பம் தெரியல. உங்களிடத்தில் நான் தேர்தல் வாக்குகளை கேட்பதற்காக வரவில்லை. உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தனாக உங்களோடு சேர்த்து இந்த ரம்ஜான் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்ட அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லும்போது நானும் கிறிஸ்தவன் தான், என்னுடைய மனைவி கிறிஸ்தவர், அதனால் நானும் கிறிஸ்தவர் தான் அப்படிம்பார். கிறிஸ்டின் கிறிஸ்மஸ் வாழ்த்து. ரம்ஜான் வரும்போது உங்கள் குடும்பத்தில் வருவானா, எத்தனை குடும்பம் இருக்குதுன்னு தெரியல. ஆனால் பேர் வச்சிருக்கிறதுலாம் இந்து பேர். இந்துவை தான் எல்லாம் மூட பழக்கம், சாமி எல்லாம் பொம்மை அப்படின்னு நடிப்பாங்க. உலக மகா நடிகர் இந்த குடும்பமே. அதனால் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக வாழ்த்து தெரிவிக்கிறேன்னு ரம்ஜானுக்கு சேர்த்து சொல்லிட்டார். ரம்ஜான் இன்னும் 2-3 நாள் இருக்குது, இருந்தாலும் இப்போவே உதயநிதி ரொம்ப பாசம் இல்லை அவங்களுக்கு. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, இஸ்லாமிய உங்களுக்கெல்லாம் சொந்தங்களுக்கு, இஸ்லாமியர்களையும் திமுகவையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறார். வாழ்த்து சொல்லும்போது சும்மா ரம்ஜான் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கணும். அவர் பாட்டுக்கு நம்ம வாயை கலர்றாரு. நம்மளால் வாயை திறக்காமல் இருக்க முடியல. யார் தப்புனாலும் வாயை திறக்க வேண்டியது இருக்கு. இஸ்லாமியர்களையும் எங்களையும் பிரிக்க முடியாது. அப்போ ஏன் 1999 போய் மதவாத கட்சின்னு நீங்கள் சொல்கிற பிஜேபியோட போய் சேர்ந்து 5 வருஷம் கூட்டணி மந்திரி சபையில் ஆண்டிங்களே, அப்போ இஸ்லாமியர்களை விட்டு ஏன் பிரிஞ்சார் உங்கள் அப்பா ஸ்டாலின்? உங்களுக்கு தான் கேட்குறேன். நீங்களும் ஜார்ஜ் ஆட்சிங்களில் 1999 2004 வரை இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் தான் முன் வருவோம்னாரு. 2001 சட்டசபை தேர்தல், ஸ்டாலின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லை புரிஞ்சுக்கோங்க. 2001 சட்டசபை தேர்தலில் எக்மூர் தொகுதியில் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள். இதே ஜான் பாண்டி அதிமுகவில் நின்று உங்களுக்கு தண்ணி காட்டினார் பாருங்க. ஜான் பாண்டியை ஜெயிச்சிருவாருன்னு ஒன்று உங்கள் பருதி இளமொழியில் இருந்து அவ்வளோ பேர் துண்டக்கானான் துணியக்கானான்னு ஓடினீங்களே. அப்போ எக்மூரில் 2 மணிக்கு மேலே இஸ்லாமியர்கள் நிறைந்த பகுதியில் இஸ்லாமிய பெண்கள் ஓட்டு போட்டால் நம்ம தோற்றுருவோங்கிற பயத்தில் அந்த இடத்துலலாம் சோடா பாட்டில் வச்சு அடித்தீங்களே உங்கள் கட்சிக்காரன். அன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒன்றென்றால் முன்னால் வருவோம்னு சொன்ன ஆளுங்க இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய பெண்களுக்கும் பச்சை துரோகம் பண்ணி
அவர்களை எல்லாம் ஓட்டு போட வர விடாமல் வன்முறையை தூண்டிவிட்டு ஜான் பாண்டியன் 400 ஓட்டில் தான் தோத்தார். இல்லைன்னா ஜான் பாண்டியன் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பார். அன்னைக்கு இருந்ததா இஸ்லாமியர்கள் மேலே உங்களுக்கு அக்கறை? பிராமணர்கள் இருக்கிற இடத்துல தான் எப்போவுமே சோடா பாட்டில் அடிப்பாங்க, ஏன்னா ஓட்டு போட வரமாட்டாங்க, அவன் வந்தால் நமக்கு எதிராக ஓட்டு போடுவாங்கன்னு. அன்னைக்கு இஸ்லாமியர்கள் வந்தால் நமக்கு எதிராக ஓட்டு போடுவார்கள். காரணம், நம் பாஜகவுடன் சேர்ந்திருப்போம். அடிங்கன்னு சொன்னது உங்கள் அப்பா, அடித்தது உங்கள் கட்சிக்காரன் பரிதிகளை எழுதி சாட்சி, அவர் உயிரோடு இல்லை. நீங்கள்லாம் இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறதுக்கு அருகதை இருக்கா? இஸ்லாமியங்கிறது தான் ஒன்றும் தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணினாலும் உங்களுக்கு கண்ணை மூடி ஓட்டு போட்டு கொண்டு இருக்காங்க. ஆனால் சரித்திரத்தை திருப்பி பாருங்கள், இவர்களை மாதிரி நிறம் மாறும் பச்சோந்திகள் அரசியலில் யாரும் இருக்க முடியாது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவர்கள் எவ்வளோ விஷயம் பச்சை துரோகம் பண்ணினதெல்லாம் வரலாறை பார்த்தீங்கன்னா புரியும். அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு வந்து கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்து 100 நாள் திட்டம். 100 நாள் திட்டத்தில் பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க. இந்தியா பூரா 100 நாள் திட்டம். ஒரு நாளைக்கு 336 ரூபா சம்பளம், வருஷத்தில் 100 நாள் வேலை உறுதி. அப்போ நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு மாதம் 3000 ரூபா வந்துடும். கிராமத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணால் இது போய் என்ன வேலை செய்கிறாங்கன்னா, மாநில அரசாங்கம் தான் என்ன பண்ணணும், வேலைக்கு உபயோகிச்சுக்க 4 ரூபா கொடுக்குறேங்கிறான் மத்திய அரசாங்கம். நீ வேலைக்கு உபயோகிச்சுக்க. அப்போ கம்மா வெட்டுறது, ஆற்றுக்கு வந்து இது பண்ணுறது, ஆழமாக பண்ணுறது, தேவையில்லாத மரங்களை வெட்டுறது, ரோடு போடுறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க செய்யணும். அதுக்கு தான் அந்த 330 ரூபா. இதனால் என்ன ஆகிப்போச்சு, விவசாயமே அழிஞ்சு போச்சு. விவசாயத்துக்கு தொழிலாளனை தேடினா எனக்கு ஒரு நாளைக்கு 330 கிடைக்குதுப்பா, நான் கொஞ்ச நேரம் வேலையே செய்ய வேண்டியதில்லை, அப்படி மாமட்டி எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் பண்ணுவேன், கொஞ்ச நேரம் மரத்தில் போய் நிற்பேன். உன்கிட்ட வந்து வேலை செஞ்சால் இவ்வளோ களை எடும்ப, இது எடும்ப, உழும்ப, இது ஒத்து வராது அப்படின்ட்டு நம்ம மக்கள்லாம் ரொம்ப ஜாலியாக அந்த 100 நாள் திட்டத்தில் அப்படியே போவோம். இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது யார் தெரியுமா? அந்தந்த வார்டு மெம்பரு, கவுன்சிலர், அவன் பூரா திமுககாரன் வந்து உடனே எல்லாட்டையும் கலெக்ஷன், ஒவ்வொன்றிலையும் கமிஷன் கலெக்ஷன் அவன் தான் கூட்டிகிட்டு போவான். அவன் தலைமையில் அப்படி போவாங்க 100 பேர். போய் இந்த வேலை செய்யி, இந்த வேலையை செய்யி, இவனுக்கு அவ்வளோ கமிஷன், இப்படி ஓடிச்சு. இதை பண்ணினதுக்கப்புறம் இந்த திமுககாரன் என்ன பண்ணால், இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஆளுங்களை கூட்டிகிட்டு போகிறவன், 400 ரூபா கொடுக்குறேன், நம்ம கட்சி மீட்டிங்கில் வந்து கோஷம் போடு, அவன் ஸ்டாலின் பாலுன்னு சொல்லணும், மாநாடு வா, பிரியாணி சொல்லலாம், தண்ணி தர்றான், பாட்டில் வா. 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாம் இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டான் திமுக. வா இதுக்கு வா அப்படின்னு. அவங்க என்ன பார்ப்பாங்க, பாவம் வறுமையில் இருப்பவர்கள், அவங்களுக்கு பாவம் திமுககாரன் வந்துட்டா இவ்வளவு இது, இவனை பகிச்சுக்கிட்டாலும் வம்பு. அதனால் அவங்கள என்ன பண்ணாங்க, சரி இதுலேயும் வருமானம் வருது அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் மத்திய அரசாங்கத்தில் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பணத்தெல்லாம் நிறுத்தி வச்சிட்டோம், கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இது வந்துருக்கு, நம்ம பணம் கொடுக்குறோம், இவன் கட்சி மீட்டிங் கூட்டிகிட்டு போகிறான், இது பண்ணுறான், கமிஷன் வாங்குறான்னு வருது, 2 பேர்த்துக்கும் மோதல். அதனால் அவங்க பணத்தை கொடுக்கல, அதனால் போராட்டம் பண்ணுறாங்க திமுககாரன். அதனால் மாநில அரசாங்கத்துக்கும் சொல்கிறேன், மத்திய அரசாங்கத்துக்கும் சொல்கிறேன், உங்கள் சண்டையில் பாவம் தொழிலாளி, இப்போ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், வறுமையில் இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாரும் அதை நம்பி இருக்காங்க. உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே நடக்கிற அரசியலில் அவங்க பாதிக்கப்படக்கூடாது. மத்திய அரசாங்கத்திட்ட கேட்குறேன், நீங்கள் ஏதாச்சும் திமுக காரணை செய்யணுன்னா தனியாக மோதுங்க, தொழிலாளர்கள் விஷயத்தில் மோதாதீங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை சரியான முறையில் கொடுக்க வேண்டும் மத்திய அரசாங்கம். இதற்கு அவர்கள் போராடி என்ன பண்ணுவான், நான் தான் போராடி வாங்கினேன், ஓட்டு போடணும்னு சொல்லுவான். அதனால் திமுக இதை வந்து அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கம் உடனடியாக அந்த தொழிலாளர்களுக்கு அவங்க உழைத்த காசை வந்து கொடுத்து விடுங்க அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். செங்கோட்டையன் டெல்லிக்கு போயிருக்கார். அரசியல் அரங்கத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசுகிறாங்க. ஏன்னா நேற்று தான் வந்து இவர் இபிஎஸ் 4 பேரை கூட்டிகிட்டு டெல்லிக்கு போனார் அமித்ஷாவை பார்க்கணும்னு. இன்றைக்கி ஒரு தனியாக போய் டெல்லி அமித்ஷாவை பார்க்கணுன்னு போயிருக்கார். சரி, அதனால நிர்மலா சீதாராமனை பார்த்து பேசிட்டார். நிர்மலா சீதாராமன் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யார் வந்தாலும் கருணையோடு பண்ணுவாங்க. அவங்க வந்து திட்டுறவங்களுக்கும் சில உதவியெல்லாம் செய்வாங்க, கனிமொழி மாதிரி ஆளுக்கு. அதை வச்சுக்கிட்டு இந்த கூட்டம் வந்து குளிர் காயும். ஸ்டாலின் போய் கேட்டால் கூட ஏர்போர்ட்டில் அந்த இன்கம் டேக்ஸ் ரைடை நிறுத்திடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஸ்டேட்டுக்காரன்னு பாசம். ஆனால் இந்த கூட்டம்
அந்த பக்கம் வந்து கிண்டல் அடிப்பான், இது பண்ணுவான். அது மாதிரி போய் நிர்மலா சீதாராமனை பார்த்து விட்டார். யார்? நம்ம செங்கோட்டையன். இப்போ அடுத்து எங்கே வெயிட் பண்ணுறாரு? அமித்ஷாவுக்கு. என்னையா காரணம் அப்படின்னா, இவர் வந்து இபிஎஸ்ஸு டெல்லிக்கு போய் அவரை பார்க்குறதே என்னைய கலந்துக்க பேசவே இல்லை. அவருக்கு வேண்டிய 4 பேரை கூட்டிகிட்டு போயிட்டார். அப்போ எனக்கு எங்கே முக்கியத்துவம் அப்படின்னு உட்கட்சி பிரச்சனை. அதனால் அமித்ஷாட்ட போகிறேன். அமித்ஷாவுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது, கூட்டணியை கெடுத்துடாதீங்க, அவருக்கு அட்வைஸ் பண்ணி கட்சியோடையே சேர்ந்து இருப்பா அப்படின்னு பண்ணுங்க. ஏன்னா அண்ணாமலை இங்கே உட்காந்துக்கிட்டு எங்கிட்ட உங்கள் சேர்ந்துருவாங்களோ, ஏடிஎம்கேயும் பிஜேபியும் சேர்ந்துருவாங்களோ, டிஎம்கேக்கு இப்போ நம்ம கொடுத்த வாக்குறுதி என்ன ஆகிறது, 2 பேர்த்தையும் பிரிச்சிடுறேன் அப்படின்னு கொடுத்து அவருடைய பிஏ, சினிமா நடிகரின் பெயர் கொண்ட பிஏ மூலமாக எவ்வளோ பணம் கை மாறி இருக்கு. எல்லாம் அவங்க சொல்கிறாங்க ஆதாரம்ங்கிறாங்க. பிஜேபி நிறைய ஆதாரம் இருக்குது. ஃபைல் 1ல் வருது. இது ஃபைல் 1. அதாவது திமுக, அதிமுக, பாஜக கூட்டணியை கெடுப்பதற்கு அண்ணாமலை எடுத்துக்கொண்ட அசைன்மெண்ட், அதற்காக அவர் பெற்ற பணம் திமுகவிடம் இருந்து வருகிறது. அண்ணாமலை ஃபைல் 1 எலெக்ஷன் டைமில். அண்ணாமலை ஃபைல் 2 ஆருத்ரா நகை தங்க மோசடியில் அண்ணாமலை என்னென்ன பண்ணார், எவ்வளவு பணம் கைமாறிச்சு, அதுதான் அண்ணாமலை ஃபைல் 2. அண்ணாமலை ஃபைல் 3, திமுக மந்திரிகளெல்லாம் எத்தனை கோடியை அண்ணாமலைக்கு லஞ்சமாக கொடுத்தார்கள், ஈடியிலேருந்து எங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்காதீங்கன்னு சொல்லி அவங்க சம்மந்தப்பட்ட பேர், அது சம்மந்தப்பட்ட பணம் பரிவர்த்தனை, இதுதான் அண்ணாமலை ஃபைல் 2. உரிய நேரத்தில் வரும். இதெல்லாம் எங்களுக்கு முதலே தெரியும். ஆனால் நாங்கள் என்ன நினச்சோம், வேணாம், நம்ம எதிரி திமுக தான், இவங்களை வந்து தப்பு பண்ணுறாங்கனாலுமே நம்ம அதை வெளியில் காட்டிக்க வேணாம் அப்படின்னு தான் நாங்கள் இருந்தோம். எங்கள் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கோம். அண்ணாமலை எங்களையே மோதி, எங்களையே மிரட்டி, எங்களை அழிக்கணும்னு நினச்சா வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பதற்கு நாங்களும் ஒன்று முட்டாள்கள் இல்லைல்ல. அப்போ நாங்களும் உண்மையை பேசணும்ல. அதனால தான் பிஜேபி நண்பர்கள் கோவிச்சுக்கிறாதீங்க. செல்ஃப் டிஃபென்ஸ், தாக்குதலுக்கு திருட்டி தாக்குதல் கொடுத்தால் தவறில்லைங்கிறது கிரிமினல் லா, சட்டம் அதை தான் சொல்லுது. அதைத்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். காத்திருங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் வரும். பிஜேபி அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டில் அரசியலே நடத்த முடியாது அப்படி. ஏன்னா இந்த 100 நாள் திட்டத்தில் ராசா சொல்கிறார், அது காந்தி பேரில் இருந்த திட்டம்ப்பா. காந்தி பேர் இவங்க தானே காந்தியை கொண்டவங்க. மகாத்மா காந்தி வேலை வாய்ப்புல பணம் தர மாட்டேன் நம்ம முதலமைச்சர் அருமையா சொல்லியிருக்காரு. மகாத்மா காந்தினாவே உங்களுக்கு பிடிக்காது, சுட்டவங்கள தானே. மகாத்மா காந்தி சுட்டதே இவங்க தானே, கோட்சே கட்சி தானே அந்த கட்சி. அந்த பேர் இருக்கிறத இவங்க பிடிக்காத பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் அர்த்தம். காந்தியை கொண்டதில்லை, நேதாஜி படைகளையே கொண்டவங்களாச்சப்பா. நான் சொல்கிறேன், நேதாஜி படையை கொண்டவங்க, நேதாஜியை கொண்டவங்க வந்து ரஷ்யா ஜெயிலில் வச்சு தூக்கு போட்டாங்க. அந்த விஷயத்தை மோடி மறைத்து கொண்டு ரஷ்யாவின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் என்று தமிழ்நாட்டுக்கு வந்து துரோகம், இந்தியாவுக்கு அவ்வளோ பெரிய நேதாஜிக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். 100 அடியில் செலவைக்கிறீங்க நேதாஜிக்கு. உங்கள்கிட்ட இருக்கிற ஃபைல், மோடிகிட்ட இருக்கிற ஃபைல் எடுங்க. நேதாஜி எப்படி கொல்லப்பட்டார், யார் யார் காரணம், நீங்கள் அதுக்கு இதில் மக்களுக்கு சொல்லுங்கள். ஒவ்வொருவரும் நேதாஜிக்கு பச்சை துரோகம் பண்ணவங்க தான் நம்ம நாட்டில். காங்கிரஸ் ஒரு பக்கம் துரோகம் பண்ணால், பிஜேபி இந்த பக்கம் துரோகம் பண்ணாங்க. சவார்காரை பற்றி பேசுனீங்கன்னா வழக்கு போடுவேன். அதுதானே காத்துக்கிட்டு இருக்கேன். அள்ளி வரும். இன்டர்நெட்லேயே போய் பாருங்கப்பா, இன்டர்நெட்டு. ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கு நான் எதிரி இல்லை, இப்போவும் சொல்கிறேன். நீங்களாம் நல்ல மனுஷங்க. எதுன்னு நீங்கள் இருக்கிற கட்சி தப்பாக போயிட்டு இருக்கான், ஒன்று அட்வைஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நாங்கள் விமர்சனம் செய்வோம். அது எவ்வளோ ஆதாரம் கேட்டாலும் அள்ளி கொடுப்போம் ஆதாரத்தை அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது டிஆர் பாலுட்ட போய் விஜயை பற்றி கேட்குறாங்க. கேட்டவர் என்ன சொல்கிறாரு, 60 வருஷமாக அரசியலில் இருக்கேன், நேற்று வந்த விஜயை பற்றி நான் வாய் திறந்து பேசலாமாங்கிறது இந்த வீடியோ பாருங்க. சார், விஜய் வந்து திமுகவை மன்னராட்சின்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு நேற்று விஜய் அவர்கள் அவருடைய பொதுக்குழுல. எப்படி பாக்குறீங்க சார்? சார், முந்தாள் தோணுன ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் சொல்லணும், அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணும். சார், கிட்டத்தட்ட 64 வருஷமா கட்சியில் இருக்கேன், நான் போய் அவருக்கு பதில் சொல்ல முடியும். ஆனால் நேற்று வந்த உதயநிதியை இதே டிஆர் பாலு துணை முதல்வர் இது பண்ணி அவருக்கு மரியாதை கொடுக்குறாரு. நேற்று வந்த உதயநிதியை வாழ்க உதயநிதி, வாழ்க உதயநிதினு தமிழ் இதில் பார்லிமெண்ட்டில் அவ்வளவு திமுக எம்பியும் வெக்கமான ரோஷம் இல்லாமல் வாழ்க வாழ்கன்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் கூப்பிட்டேயோ
நான்லாம் 60 வருஷம் அவன் ஏன் முன்னாடி இப்படி சொல்லாதுன்னு சொல்லியிருக்கீங்களா? நீங்களெல்லாம் நீ எல்லாம் 20 10 15 20 வருஷமாக எம்பியாக இருக்கியா? நேற்று வந்த பையன் ஏன்? உங்கள் தலைவருடைய பையன்னா மட்டும் நேற்று வந்தவருக்கு மரியாதை கொடுப்பீர்கள், வெண்சாமரம் வீசுவீர்கள். ஆனால் விஜய் வந்து நேற்று வந்தவன் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத டிஆர் பாலுவுக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறோம். அடுத்தது அண்ணாமலை சொல்கிறார், ராகுல் காந்தியை விமர்சனம் செய்ய தைரியம் இருக்காங்கிறார். யார்? விஜயை பார்த்து. அவர் ஏன் ராகுல் காந்தி விமர்சனம் பண்ணோம்? நீங்கள் தான் சினிமா நடிகை வைத்துக்கள்னாருன்னு சொன்னீங்க, அதனால் உங்களுக்கு விமர்சனம் சொல்கிறாரு. ராகுல் காந்தி சொன்னாரா வைத்துக்கள் நீங்கன்னு? அப்போ ஏன் அவரை திட்டாத மனுஷனை ஏன் போய் திட்டணும்? திட்டினவங்களை தான் திட்டணும். அதனால் நீங்கள் திட்டினதுனால உங்களை அவர் திட்டினது தான் ரைட்டு. ராகுல் காந்தியை திட்ட சொல்லுங்கள், அப்போ சொல்லுங்கள் ராகுல் காந்தி உங்களை திட்டார், இப்போ நீங்கள் அவரை திட்டுங்கன்னு கேளுங்க, சரியாக இருக்கும். அதனால் சம்மந்தம் இல்லாமல் நம்மளை கேள்வி கேட்டிங்கன்னா நாங்கள் அவர் சார்பில் பதில் சொல்லுவோம். அவங்களுக்கெல்லாம் சில அரசியலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதனால் அவருக்கு பதிலாக நாங்கள் பதில் சொல்கிறோம். உடனே சொல்கிறோம், விஜய்க்கு இங்கே போயிட்டாங்க, எவனுக்குமே நாங்கள் போக மாட்டோம். விஜய்க்கு நம்ம சப்போர்ட்டாக போயிட்டோமா, அந்த பிஜேபிக்காரனுக்கு இதுதான் வேலை. அதாவது அவனை தாக்குனா இந்திரன் சந்திரன், நம்ம அவனுக்கு விஜய் தாக்குனா இவர் விஜய்கிட்ட பணம் வாங்கிட்டார், திமுகட்ட பதவி. என்ன கீழ்த்தரமான புத்தி உங்களுக்கு? பிரச்சனையின் அடிப்படையில் தான் யாருக்கும் ஆதரவு. இதுக்கு முன்னாடி பிஜேபிக்கு அப்படி இல்லாமல் இருந்தால் இனிமேல் உங்களுக்கும் பிரச்சனையின் அடிப்படையில் தான் ஆதரவு. காரணம், முதுகில் குத்தியவர்கள் நீங்கள், எங்கள் முதுகில் குத்தியவர்கள் நீங்கள். உங்களை பற்றி அத்தனை விஷயத்தையும் எடுத்து பேசத்தான் செய்வோம். உங்களால் முடிஞ்சதை பாருங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏடிஎம்மில் பணம் எடுக்க 21 ரூபான்னு இருந்த கட்டணத்தை 21 ரூபான்னு 23 ஆக்குறாங்க பிஜேபி அரசாங்கம். மோடி எப்போவுமே ஏழைகளுக்கு எதிரி. எதுக்காக எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னார் தெரியுமா? எல்லாம் போட்டாங்கன்னா அந்த ஏடிஎம்மில் தானே பணம் எடுக்கணும், 20 ரூபா 25 ரூபான்னு வாங்கணும். அதனால் இப்போ பேங்க்குங்கிறது ஏழை மக்கள் போயிடாதீங்க, அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணிடாதீங்க. 23 ரூபா எடுக்கிறான். நீங்களாம் எவ்வளோ எடுப்பீங்க? 1000 ரூபா எடுப்பீங்க, 1500 அதில் 1 லட்சம் எடுக்கிறான் பாருங்கள், அவனுக்கு தான் ஏடிஎம்மில் ஏழைகளுக்கு எதிரானவர் மோடி. அம்பானிக்கும் அதானிக்கும் வரி சலுகை கொடுப்பீங்க, ஆனால் அவன் தான் போட்ட பணத்தை போய் எடுத்தால் 23 ரூபா சார்ஜ். உன் ஏடிஎம்ஐ அவனுக்கு தேவை. உன் ஏடிஎம் எல்லாம் இழுத்து மூடுங்கய்யா. அவன் ஜிபேயில் போயிட்டு இருக்கான், வெளிநாட்டு கம்பெனி 1 பைசா என்கிட்ட வாங்குறதில்ல. நீ வாங்குகிற 21 23 வெளிநாட்டுக்காரன் வாங்குறானா? இலவசமாக கொடுக்குறான், ஏழைகளை மதிக்கிறான் அவன். உங்கள் நாட்டில் வாழ்ற ஏழைகளுக்கே எதிராக 23 ரூபா போடுறீங்களே, நாசமாக போவீங்கயா நீங்கள். எல்லா ஏழைகளுக்கும் சொல்கிறேன், இனி பணத்தை அந்த காலத்தில் வச்சாம் பாருங்க, கிராமத்தில் மண்பானையில் புளி இருக்கும், அரிசி இருக்கும், அது உள்ளே ஒழிச்சு வச்சு செலவு பண்ணுவான். ஏழைகள் எல்லாம் இனிமேல் உங்களுக்கு மண்பானை தான் பேங்க்கு. இவர்களெல்லாம் ஆட்சியில் இருக்கும் வரை பேங்க்கில் பணத்தை போடாதீங்க, பேங்க்கில் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணாதீங்க. இவர்கள் ஏழைகளுக்கு எதிரானவர்கள். யார்? நான் வச்சிருக்கிற பணம்யா, நான் வச்சிருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்கும் வரி போடுறதுக்கும் வட்டி போடுறதுக்கு நீ யார்? உனக்கு யார் இதை கொடுத்தா? இந்திரா காந்தி அதனால தான் வெறும் அரசாங்கத்துக்கு கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்க எல்லா பேங்க்கையும். வெறும் 500 ரூபா வச்சுருந்தா போதும், மினிமம் பேலன்ஸுங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் இல்லை. பேங்க் ஏழைகளுக்கு உதவியாக இருந்தது, அதனால தான் நேஷனலைஸ் பண்ணாங்க. நீங்கள் ப்ரைவேட் பேங்க்கெல்லாம் கொடுத்து மக்களை இப்படி உறிஞ்சுவதற்கு நீங்களும் துணை போகிறீர்கள், உங்கள் ரிசர்வ் பேங்க்கும் துணை போகுது அப்படிங்கிறத எங்களுடைய கருத்தா நீங்கள் ஏடிஎம்க்கு போடுற வரிக்கு எங்களுடைய கருத்தா பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.